ஒருவருடைய கண்களை பார்த்தால் நமக்கு என்ன ஆகப் போகிறது என்று தெரிந்துவிடுமா? ஒரு சாதாரண பார்வை நம்முடைய அதிர்ஷ்டத்தை அழிக்க முடியுமா? ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த மனிதர்கள் இதை வெறும் மூட நம்பிக்கை என்று நினைக்கவில்லை. அவர்கள் பயந்தார்கள். ஒரு குழந்தை ஆழத் தொடங்கினால், ஒரு குடும்பத்தில் திடீரென நோய் வந்தால், செழிப்பாக இருந்த வீடு ஒரே இரவில் துரதிர்ஷ்டத்தை சந்தித்தால், காரணம் ஒருவரின் பொறாமையான பார்வையாக இருக்கலாம் என்று நம்பினர். அந்த மர்மமான பார்வைக்குத்தான் இன்று தி ஈவில் ஐ என்று பெயர். இந்தியாவில் அது திருஷ்டி, பல இடங்களில் நசர், இன்னும் பல பெயர்களில் அழைக்கப்படுகிறது. ஆனால் மிகப்பெரிய கேள்வி ஒன்று இருக்கிறது. இந்த பயம் முதலில் எங்கே பிறந்தது? ஒரே மனித பார்வையை உலகின் பல நாகரீகங்கள் ஏன் இவ்வளவு பயந்தன? பழங்கால மனிதர்களுக்கு கண்கள் என்பது வெறும் பார்ப்பதற்கான உறுப்பாக இல்லை. கண்கள் ஒருவரின் மனதையும் எண்ணங்களையும் வெளிப்படுத்தும் மர்மமான வாயிலாக கருதப்பட்டன. குறிப்பாக பொறாமை, அதிகப்படியான பாராட்டு, தீய எண்ணம் ஆகியவை ஒருவரின் பார்வையின் மூலம் மற்றவரை பாதிக்கலாம் என்ற நம்பிக்கை பல கலாச்சாரங்களில் உருவானது. ஒருவர் உங்களுடைய செல்வத்தையும் அழகையும் குழந்தையையும் பார்த்து பொறாமைப்படுகிறார் என்று கற்பனை செய்து பாருங்கள். அடுத்த நாளே ஏதாவது மோசமானது நடந்தால் பழங்கால மனிதனுக்கு அது வெறும் தற்செயல் என்று தோன்றாமல் இருக்கலாம். அந்த பார்வைதான் காரணம் என்று அவன் நினைத்திருக்கலாம். இப்படித்தான் ஈவில் ஐ என்ற கருத்து தலைமுறைகளை கடந்து பயணித்திருக்கலாம். ஆனால் இதன் கதை இன்னும் ஆழமாக செல்கிறது. அதன் தடயங்கள் பழங்கால மத்திய கிழக்கு உலகத்திலும் காணப்படுகின்றன. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு மெசபொத்தேமியா என அழைக்கப்பட்ட நிலப்பகுதியில் மனிதர்கள் நோய் மற்றும் துரதிர்ஷ்டத்திற்கு பல சூப்பர் நேச்சுரல் காரணங்களை தேடினர். அங்கு தீய சக்திகளிடமிருந்து பாதுகாப்பதற்கான மந்திரங்கள், சடங்குகள் மற்றும் பாதுகாப்பு பொருட்கள் பயன்படுத்தப்பட்டன. கண் மற்றும் தீய பார்வை பற்றிய கருத்துக்களும் அந்த பழமையான உலகின் பாதுகாப்பு நம்பிக்கைகளோடு தொடர்புடையதாக கருதப்படுகின்றன. ஒரு குழந்தை திடீரென நோயுற்றால், ஒரு மனிதனுக்கு தொடர்ந்து துரதிர்ஷ்டம் ஏற்பட்டால், யாரோ பார்த்துவிட்டார்கள் என்ற பயம் உருவாகலாம். இரவில் எண்ணெய் விளக்கின் வெளிச்சத்தில் அமர்ந்திருந்த ஒரு குடும்பத்தை நினைத்துப் பாருங்கள். கதவுக்கு வெளியே யாரோ நிற்பது போல தோன்றுகிறது. ஆனால் அங்கே யாரும் இல்லை. இருந்தும் அந்த குடும்பம் கதவை மூடிவிடுகிறது. ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும் என்று அவர்கள் நம்பியிருந்தது ஒன்று. சில பார்வைகள் சாதாரணமானவை அல்ல. ஈவில் ஐ பற்றிய நம்பிக்கை பண்டைய கிரேக்க உலகிலும் வலுவாக காணப்பட்டது. அங்கு பொறாமை மற்றும் தீய பார்வை மனிதனுக்கு தீங்கு விளைவிக்கலாம் என்ற கருத்துக்கள் இருந்தன. குறிப்பாக ஒருவரை அதிகமாக புகழ்வதும் ஆபத்தானதாக இருக்கலாம் என்று நம்பப்பட்டது. ஏனென்றால் அந்த பாராட்டு பொறாமையுடன் கலந்தால் அந்த பார்வை தீமையை கொண்டு வரலாம் என்று கருதப்பட்டது. இதனால் சிலர் பாதுகாப்பு சின்னங்களையும் அமுலெட்களையும் பயன்படுத்தினர். கிரேக்க கலை மற்றும் பழங்கால பொருட்களில் கண் போன்ற பாதுகாப்பு வடிவங்கள் காணப்படுவது இந்த நம்பிக்கையின் நீண்ட வரலாற்றை காட்டுகிறது. ஒரு விசித்திரமான விஷயம் என்ன தெரியுமா? அழகான பொருளை பார்த்து பொறாமைப்படுவது மட்டுமல்ல, அதிகமாக பாராட்டுவதற்கு கூட மக்கள் பயந்தார்கள். ஏனென்றால் அடுத்த நொடியில் அந்த அழகு மறைந்துவிடும் என்று அவர்கள் அஞ்சினர். கிரேக்க உலகின் பல நம்பிக்கைகள் பின்னர் ரோமானிய உலகிலும் தாக்கத்தை ஏற்படுத்தின. ஈவில் ஐ என்ற கருத்து அங்கு தனியாக ஒரு சிறிய மூட நம்பிக்கை அல்ல. பொறாமை மற்றும் மனிதர்களுக்கிடையிலான போட்டி பற்றிய ஆழமான பயத்துடன் இணைந்திருந்தது. ஒரு மனிதன் செல்வந்தராக இருந்தால், அழகான குழந்தை இருந்தால், வெற்றிகரமான வாழ்க்கை இருந்தால், மற்றவர்களின் பொறாமை ஆபத்தை ஏற்படுத்தலாம் என்று மக்கள் கருதினர். அதனால் பாதுகாப்பு சின்னங்கள், அமுலெட்ஸ் மற்றும் விசித்திரமான வடிவங்கள் பயன்படுத்தப்பட்டன. சில பாதுகாப்பு சின்னங்கள் தீய பார்வையை திருப்பி அனுப்பும் அல்லது தடுக்கும் என நம்பப்பட்டது. ஆனால் இங்கே ஒரு கேள்வி எழுகிறது. ஒரு கண் தீயதாக இருக்கலாம் என்றால், அதே கண் தீமையிலிருந்து நம்மை காப்பாற்றவும் முடியுமா? இந்த முரண்பாடுதான் அடுத்த காலங்களில் மிகவும் பிரபலமான ஒரு சின்னமாக மாறியது. பண்டைய எகிப்தில் கண் என்பது மிகவும் சக்தி வாய்ந்த சின்னமாக இருந்தது. குறிப்பாக ஐ ஆஃப் ஹாரஸ் போன்ற சேக்ரெட் சிம்பிள்ஸ் பாதுகாப்பு, குணமடைதல் மற்றும் நல்வாழ்வு போன்ற கருத்துக்களுடன் தொடர்புடையவை. ஆனால் இதை நேரடியாக ஈவில் ஐயின் தோற்றம் என்று கூறுவது சரியாக இருக்காது. எகிப்தியர்களின் கண் சின்னங்களுக்கும் உலகின் பிற ஈவில் ஐ நம்பிக்கைகளுக்கும் வேறுபாடுகள் உள்ளன. இருந்தாலும் ஒரு பொதுவான மனித சிந்தனை இங்கே தெரிகிறது. கண்ணுக்கு சக்தி உண்டு என்ற நம்பிக்கை
ஒரு கண் தீமையை ஏற்படுத்தலாம் என்ற பயமும் ஒரு கண் தீமையிலிருந்து காப்பாற்றும் என்ற நம்பிக்கையும் வெவ்வேறு கலாச்சாரங்களில் பல வடிவங்களை எடுத்தன. இதனால் கண் ஒரு சாதாரண உடல் உறுப்பை தாண்டி ஒரு மர்மமான பாதுகாப்பு சின்னமாகவும் மாறியது. இப்போது இந்த கதை நம்முடைய நாட்டை நோக்கி வருகிறது. இந்தியாவில் திருஷ்டி, நசர் அல்லது கெட்ட பார்வை என்ற நம்பிக்கை பல சமூகங்களிலும் பல்வேறு வடிவங்களில் காணப்படுகிறது. ஒரு குழந்தை மிகவும் அழகாக இருந்தால் திருஷ்டி பட்டுவிடக்கூடாது என்று பெரியவர்கள் எச்சரிப்பதை நீங்கள் கேட்டிருக்கலாம். புதிய வீடு, புதிய வாகனம், திருமணம், குழந்தை, செல்வம், மகிழ்ச்சியான நிகழ்வுகளுக்குப் பிறகும் பாதுகாப்பு சடங்குகள் செய்யப்படும். ஆனால் இங்கே ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. இந்தியாவில் திருஷ்டியை தடுக்க பயன்படுத்தப்படும் முறைகள் எல்லா இடங்களிலும் ஒன்றாக இருப்பதில்லை. பிராந்தியத்துக்கு பிராந்தியம் மாறுபடும். இருந்தாலும் அடிப்படை எண்ணம் ஒன்றுதான். பிறருடைய பொறாமை அல்லது தீய பார்வை நம்முடைய நலனை பாதிக்கக்கூடும். இன்றும் இந்தியாவில் இந்த நம்பிக்கை பரவலாக உள்ளது. ஒரு ஆய்வில் இந்தியர்களில் சுமார் பாதி பேர் ஈவில் ஐ மீது நம்பிக்கை இருப்பதாக தெரிவித்தனர். நீங்கள் இதுவரை பார்த்திருக்கலாம், வீடுகளில், கடைகளில், கார்களில், நகைகளில் தொங்கும் ஒரு நீல நிறக் கண். இதுதான் புகழ்பெற்ற நசர் பொன்சுகு. குறிப்பாக துருக்கிய கலாச்சாரத்துடன் இந்த நீலக்கண் சின்னம் ஆழமாக இணைந்துள்ளது. கண்ணை போன்ற வடிவம் கொண்ட இந்த கண்ணாடி மணிகள் தீய பார்வையிலிருந்து பாதுகாக்கும் என்று நம்பப்படுகின்றன. யுனெஸ்கோவும் நசர் பொன்சுகுவை தீய கண்ணிலிருந்து பாதுகாக்க பயன்படுத்தப்படும் பாரம்பரிய கைவினைப் பொருளாக பதிவு செய்துள்ளது. துருக்கியின் கலாச்சார ஆதாரங்களின்படி வண்ணக் கண்ணாடி மணிகளில் கண் வடிவம் உருவாக்கப்பட்டு அவை பாதுகாப்புக்காக பயன்படுத்தப்பட்டன. ஆனால் இந்த நீலக்கண்தான் தீய பார்வையின் மூலச்சின்னம் என்று நினைத்துவிடக்கூடாது. தீய பார்வை பற்றிய நம்பிக்கை அதைவிட மிகவும் பழமையானதும் பல கலாச்சாரங்களில் தனித்தனியாக வளர்ந்ததுமாகும். ஆனால் ஒரு கேள்வி இன்னும் நம்மை துரத்துகிறது. யாருடைய பார்வை தீய பார்வையாக மாறுகிறது? பழங்கால நம்பிக்கைகளில் அது எப்போதும் வெளிப்படையாக தீமை விரும்பும் ஒருவராக இருக்க வேண்டியதில்லை. சில மரபுகளில் பொறாமை, அதிகப்படியான ஆசை அல்லது மிகுந்த பாராட்டு கூட ஆபத்தானதாக கருதப்பட்டது. அதாவது, ஒருவர் உங்களை வெறுக்க வேண்டிய அவசியமில்லை, அவர் உங்களிடம் இருக்கும் ஒன்றை விரும்பினால் போதும் என்று சில நம்பிக்கைகள் கூறின. இதுதான் இந்த கதையை இன்னும் பயமுறுத்துகிறது. ஏனென்றால் எதிரி யார் என்று தெரியாமல் இருக்கலாம். உங்களை பார்த்து சிரிக்கும் ஒருவர், உங்கள் வெற்றியை பாராட்டும் ஒருவர், அல்லது உங்களைப் பற்றி அமைதியாக பொறாமைப்படும் ஒருவர். அந்த பார்வை உங்களை தாக்கியதாக நம்பப்பட்டிருக்கலாம். அதனால்தான் கண்களை மறைக்க முடியாது, ஆனால் அந்த பார்வையிலிருந்து தப்பிக்க முடியும் என்று மக்கள் பாதுகாப்பு சின்னங்களை உருவாக்கினர். ஈவில் ஐ பற்றிய நம்பிக்கையில் மிகவும் வினோதமான ஒரு விஷயம் இருக்கிறது. சில பழைய மரபுகளில் ஒருவர் வேண்டுமென்றே தீங்கு செய்ய வேண்டும் என்ற அவசியமே இல்லை. அதிகமான பொறாமை, அதிகமான பாராட்டு அல்லது ஒருவரின் அழகையும் செல்வத்தையும் பார்த்து ஏற்படும் ஆசையே போதுமானதாக இருக்கலாம் என்று நம்பப்பட்டது. இதனால் குறிப்பாக குழந்தைகள், புதிய திருமணமானவர்கள், கர்ப்பிணிகள், கால்நடைகள், அறுவடை மற்றும் புதிதாக கிடைத்த செல்வம் போன்றவை பாதிக்கப்படக்கூடியவை என்று கருதப்பட்டன. மகிழ்ச்சியான ஒன்றை உலகத்தின் முன் காட்டிய பிறகு ஏதாவது துரதிர்ஷ்டம் நடந்தால் அந்த சம்பவத்திற்கு ஒரு காரணம் தேவைப்பட்டது. அப்போது மனிதர்களின் மனதில் தோன்றிய பயங்கரமான விளக்கம், யாரோ பார்த்துவிட்டார்கள், ஒரு பார்வை, ஒரு பொறாமை, ஒரு துரதிர்ஷ்டம். இவை மூன்றும் இணைந்தபோது சாதாரண கண்கள் கூட ஒரு மறைமுக ஆயுதமாக மாறின. பழைய உலகில் ஒரு குழந்தையின் பிறப்பு மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருந்தது. அதே நேரத்தில் மிகப்பெரிய பயமாகவும் இருந்தது. குழந்தை அழகாக இருந்தால் அதை பலர் பார்ப்பார்கள், பாராட்டுவார்கள். ஆனால் அந்த பார்வைகளில் ஏதாவது ஒன்று பொறாமையுடன் இருந்தால் என்ன? இப்படிப்பட்ட எண்ணம்தான் பல சமூகங்களில் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு சடங்குகளை உருவாக்கியது. இந்தியாவில் குழந்தைகளுக்கு திருஷ்டி கழிப்பது போன்ற பழக்கங்கள் இன்னும் பல குடும்பங்களில் காணப்படுகின்றன. மெடிட்டரேனியன் மற்றும் மிடில் ஈஸ்டர்ன் பகுதிகளிலும் குழந்தைகளை ஈவில் ஐயிலிருந்து காப்பாற்றும் அமுலெட்ஸ் மற்றும் சின்னங்கள் பயன்படுத்தப்பட்டன. இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம், டாஷ், இந்த நம்பிக்கை வெறும் தீய மனிதன் பற்றியது அல்ல. நமக்கு மிகவும் அன்பான ஒன்றை இழந்து விடுவோமோ என்ற பயம் இதன் மையத்தில் இருக்கிறது. அதனால்தான் குழந்தையின் மீது விழும் ஒரு சாதாரண பார்வையும் சிலருக்கு சாதாரணமாகத் தெரியவில்லை. ஒரு மனிதன் இன்னொருவரை பார்த்தான். அந்த பார்வையில் பொறாமை இருந்திருக்கலாம்,
அடுத்த நாள் ஏதோ மோசமானது நடந்தது. அந்த பார்வைதான் காரணம் என்று அவன் நம்பினான். ஒருவேளை ஒருவரின் பொறாமையும் தீய எண்ணங்களும் எதிர்மறை ஆற்றலாக மாறி அந்த ஆற்றல்தான் நம்மை தாக்குகிறதோ? 1000 ஆண்டுகளாக மனிதர்கள் இதை தீய பார்வை, நசர், திருஷ்டி என்று அழைத்து வந்திருக்கிறார்கள். ஆனால் அடுத்த முறை யாராவது உங்களை நீண்ட நேரம் பார்த்துக் கொண்டிருந்தால் அவர்களின் கண்களை மீண்டும் பார்க்க துணிவீர்களா?